ஜோதிட அன்பர்களே, நமதினிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 1 முதல் 12 பாவங்களில் கிரகங்கள் என்ற பலனில் 3ஆம் பாவகம். 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பராக்கிரமசாலியாகவும் தைரியசாலியாகவும் பணவசதி உடையவராகவும் குரூர சுபம் உடையவராகவும் இருப்பார். இவர்கள் உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையாயிருப்பதை காண இயலாது. கொடூரமான அதிகாரிகளிடத்தும் அடங்கி வேலை செய்யும் தன்மை உடையவர். இவரிடத்தில் போட்டியிடுபவர் தோல்வி அடைவார். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அஞ்சாத நெஞ்சம் உடையவராகவும் உடன் பிறந்தவர்களிடம் கடமை தவறாதவர்களாகவும் கணவன் அல்லது மனைவியுடன் அதிக நேசம் உடையவராகவும் பிரயாணங்களில் பிரியம் உடையவராகவும் பணத்தை செலவிடுவதில் சிக்கன முறையை கையாளுபவராகவும் தாயின் பாசத்தை இழந்தவர்களாகவும் காணப்படுவார். அடுத்து பெண் சகோதரம் ஏற்படும். அடுத்ததாக 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பராக்கிரமசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும் பண வசதி உடையவராகவும் பெரும்பாலும் பின் சகோதரம் அற்றவராகவும் அதிருப்திகரமான கணவன் அல்லது மனைவி உடையவராகவும் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவராகவும் காணப்படுவார். அடுத்து 3ஆம் இடத்தில் புதன் இருந்தால் தந்திரசாலியாகவும் நுட்ப அறிவு உடையவராகவும் தேவையான போது பணவசதி அற்றவராகவும் உடன் பிறந்தவர்களை மிக அன்புடன் கவனிக்கக்கூடியவர்களாகவும் எதிரியை எளிதில் வெல்லும் தன்மை உடையவராகவும் காணப்படுவார். அடுத்து 3ஆம் இடத்தில் வியாழன் இருந்தால் எதையும் புரிந்து கொள்ளும் சக்தி உடையவர்களாகவும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் பணம் செலவிடுவதில் சிக்கனத்தை கைப்பிடிப்பவர்களாகவும் பெண்களை எளிதில் வசியப்படுத்துபவர்களாகவும் பெரும் புகழ் உடையவர்களாகவும் இருப்பார். நல்ல உணவை உயர்ந்த முறையில் விலை உயர்ந்த பாத்திரத்தில் உட்கொள்ளுபவர். நல்ல எழுத்தாளராகவும் பதிப்பாசிரியராகவும் மக்களிடத்து அதிக பிரியமுடன் இருப்பவராகவும் காணப்படுவார். அடுத்து 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எளிதில் நிலை மாறுபவர்களாகவும் வீட்டில் சுகம் குறைந்தவர்களாகவும் தம் கொள்கைக்கு மாறான கருத்துடைய கணவன் அல்லது மனைவி உடையவராகவும் அதிக சகோதர சகோதரிகளை உடையவராகவும் கீர்த்தி பிரதாபம் உடையவராகவும் இருப்பார். 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் தனவந்தராயும் கீர்த்திமானாகவும் நீண்ட ஆயுள் உடையவராகவும் குறைந்த உணவை உட்கொள்ளுபவராகவும் நேசிக்கும் கணவன் அல்லது மனைவி உடையவராகவும் தைரியசாலியாகவும் இருப்பார். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நீண்ட ஆயுள் உடையவராகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் சில சமயங்களில் செவி கேட்காதவராகவும் உடன் பிறந்தவர்களிடம்
விரோதம் பாராட்டக்கூடியவராகவும் எத்தருணத்திலும் சுயநிலையை இழக்காதவர்களாகவும் சங்கீத பிரியர்களாகவும் இருப்பார். அடுத்ததாக 3ஆம் இடத்தில் கேது இருந்தால் பின் சகோதரர் இல்லாதவராகவும் இருப்பின் நோயுடைய சகோதரர் உடையவராகவும் விளங்குவார். இவர் பேரறிவு உடையவர், ஞானி, எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. காது நோய் உடையவர். இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.